இன்னைக்கு சட்டசபையில மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஒன் லைன்ல குற்றச்சாட்டை வச்சுட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. எங்க உண்மை அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருமோன்னு எல்லாரும் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. நம்மளுடைய ப்ரூஃபை காமிக்கிறதுக்குள்ள அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. நம்மளால பேச முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆந்திராக்கு போயிருச்சு, பக்கத்துல இருக்க ஸ்டேட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான கம்பெனியோட லிஸ்டையும் அதுக்கான காரணங்களையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க மேல ஒரு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கடைசி 5 வருஷத்துல அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 25 இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் இழந்திருக்காங்க. 3,25 ப்ராஜெக்ட்ஸ் இழந்திருக்காங்க. இது 7 ஸ்டேட் இதனால பெனிஃபிட் ஆயிருக்கு. குஜராத், அங்க டாடா எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் ஃபேப் போயிருக்கு 2024. JSW குரூப் ஒடிசாக்கு போயிருக்கு. EV பேட்டரி அண்ட் ஸ்மெல்டிங் 2024ல போயிருக்கு. குஜராத் சுசுகி மோட்டார் ஆட்டோமொபைல் 2024ல போயிருக்கு. குஜராத்க்கு மறுபடியும் மைக்ரான் டெக்னாலஜி ATMP போயிருக்கு. மகாராஷ்டிரா டொயோட்டா மோட்டார் 2024ல போயிருக்கு. மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதை பாருங்க, 2024ல இந்த கிராஃப் பாருங்க, 2024ல இருக்க கிராஃப் பாருங்க, எவ்வளவு ப்ராஜெக்ட அவங்க இழந்திருக்காங்க மீதி ஸ்டேட் கிட்ட. 24ல மட்டுமே ஒவ்வொரு முறையும் இழந்திருக்காங்க. ஆனா 24ல மட்டுமே எவ்வளவு ப்ராஜெக்ட இழந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. பர்சன்டேஜ் 2.23. இவங்க என்னைய கேள்வி கேட்கறாங்க, ஆந்திராக்கு நான் வழி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு 30 நாள்ல எங்களை கேள்வி கேட்கறாங்க. அதுக்கும் நான் ஆன்சர் வச்சிருக்கேன். அவங்க கேட்ட ஒவ்வொரு கம்பெனிக்கும் நான் சொல்றேன். அப்போலோ டயர்ஸ் சொன்னாங்க. இது யார் சொன்னது தெரியுமா? திரு ரகுநாதன் அவர்கள் பேசிய ஒரு காணொலியை பார்த்தேன் சன் நியூஸ்ல. அவர் சொன்னார் அப்போலோ டயர்ஸ் போயிருச்சுன்னு. அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தற்போது 2 புதிய திட்டங்களை இந்தியாவில் அமைக்க திட்டமிட்டு வருகிறது. ஒரு திட்டம் ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீ சிட்டிக்கு அருகிலுள்ள அவர்களின் தற்போதைய நிலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஏற்கனவே பிப்ரவரி 2026 எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இது ஒரு புதிய திட்டம் அல்ல. 2வது திட்டத்திற்காக ஒரு கிரீன்ஃபீல்டு அல்ட்ரா மெகா திட்டத்திற்காக தமிழ்நாட்டுடன் கலந்துரையாடல் நடத்தியதை தொடர்ந்து அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தென் தமிழகத்தில் நிலம் தெரிவு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள முதலீடு ஒரு தனிப்பட்ட திட்டம் என்றும் இது தமிழ்நாடு அரசுடன் நடைபெற்று வரும் கிரீன்ஃபீல்டு திட்ட கலந்துரையாடல்களை பாதிக்காது என்றும் அந்நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. 2வது ராயல் என்ஃபீல்டு. தமிழ்நாட்டில் ராயல் என்ஃபீல்டு தற்போது 4 உற்பத்தி ஆலைகளையும் 1 ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆலையையும் இயக்கி வருகிறது. தமிழ்நாட்டிற்கு வெளியே உற்பத்தி தளத்தை கொண்டிருப்பதற்காக ராயல் என்ஃபீல்டு வாரியம் மேற்கொண்ட இடர் குறைப்பு உத்தியின் ஒரு பகுதியாக ஆந்திர பிரதேசத்தில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய ஆலை அதன் 5வது ஆலையாக அமையும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேச அரசுடனான கலந்துரையாடல்கள் அக்டோபர் 2025 எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தனது 4வது உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டின் செய்யாறில் துவங்கி வைத்துள்ளது. அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 கையெழுத்திடப்பட்ட ஹைட்ரோ ஸ்டோரேஜ் திட்டத்திற்கான அதானி கிரீன் எனர்ஜியின் முதலீடு தமிழ்நாட்டிலேயே தொடர்கிறது. மேலும் அதனை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் அல்லேரியில் முதற்கட்ட பணிகளுக்கான டான்ஜெட்கோ நிறுவனம் அந்நிறுவனத்திற்கு விருப்பம் தெரிவிக்கும் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன் சாத்தியக்கூறு மற்றும் பொறியியல் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. முதற்கட்ட பணிகளை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் 2வது கட்ட பணிகள் திட்டமிடப்பட்டுள்ளன. ஆந்திர பிரதேசத்தில் குழுமத்தால் செய்யப்படும் எந்த ஒரு கலந்துரையாடல்களும் அறிவிப்புகளும் தமிழ்நாட்டில் அந்நிறுவனத்தின் தற்போதைய மற்றும் நடைபெற்று வரும் முதலீட்டுகளுக்கு கூடுதலாக ஒரு தனி முன்மொழியப்பட்ட திட்டம் தொடர்பானவை ஆகும்.